வணக்கம் நண்பர்களே. பாஜகவினுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் விஜய் பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. அந்த வார்த்தை பெண்களை இழிவுபடுத்துவது போல் நயினா நாகேந்திரன் பேசினார்னு ஒரு பரவலான இது சமூக வலைதளங்களில் விவாதத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. அதை சும்மா பரபரப்புக்காக அவங்க செய்கிறாங்கன்றது நல்லாவே புரியுது. நான் நயினா நாகேந்திரனை நியாயப்படுத்தவோ இல்லை அவர் சொன்னது சரின்னோ சொல்கிறதுக்கோ அல்லது அவர் சொன்னது தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கோ நான் தயாராக இல்லை. காரணம், அது சிறிது காலம் கடந்த பிறகுதான் ஒரு சில வார்த்தைகளுக்கான உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியும். அது உடனடியாக ஏற்படும் தாக்கம் என்பது நல்லதாகவும் படும், கெட்டதாகவும் படும். அதனால் அதில் நான் உடனடியாக கருத்து சொல்லலை. ஆனால் இதை பற்றி உடனே பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் சற்று கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா எத்தனை வருஷமாக மறைந்த முதல்வர் கருணாநிதி தீப்பொறி ஆறுமுகம்னு ஒரு பேச்சாளர் கட்சியில் வச்சுருந்தார். இதில் என்ன ரொம்ப கேவலமான வேடிக்கைன்னா, அப்பப்போ முரசொலியில் ஒரு செய்தி வரும். நான் சிறு வயதில் அதை பார்த்துருக்கேன். இன்றிலிருந்து தீப்பொறி ஆறுமுகம் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். இது என்ன கொடுமைன்னா, அடிக்கடி அது வரும். அடிக்கடினா ஒரு வருஷத்தில் ஒரு 3 முறையாவது வந்துடும் குறைஞ்சபட்சம். ஏன்னா முதல் நாள் அவர் பேசும்போது ஏதோ பேசியிருப்பார்னு. அவர் அந்த தீப்பொறி ஆறுமுகம் ஜெயலலிதாவை என்ன சொல்லி அழைப்பார் தெரியுமா? அவர் ஒரு பெண்மணி தானே, ஜெயலலிதா மேலே ஒரு பெண்மணி தானே. அப்போ ஸ்டாலினும் உயிரோடு இன்னும் இருக்கிறார், நீண்ட காலம் இருக்கட்டும். கருணாநிதி உயிரோடு இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், உதயநிதி பிறக்கவே இல்லை. உதயநிதிக்கு இந்த தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் பற்றி தெரியுமா தெரியாதானே தெரியல. தீப்பொறி ஆறுமுகத்தினுடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி முடிந்ததுன்னு தெரியுமா? குடியிருக்க வீடு இல்லாமல், காசு இல்லாமல் நடுரோட்டு போயிட்டார். ஐயா, என் பையனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுங்க. ஆட்சியில் இருக்காங்க அவங்க. இப்போ இவ்வளோ நாளும் பேசி நிறைய இடத்துல அடி வாங்குவார். அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் எதிர்கட்சி அடி, அதாவது தாக்குதலுக்குள்ளாவார். அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? பெண்களை எப்படி பேசுவார் தெரியுமா? இந்திரா காந்தி அம்மையார் எப்படி பேசியிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? யாராவது நாகரிகமாக இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்க முடியாது, அப்படி பேசுவார் தீப்பொறி ஆறுமுகம். அவர் ஜெயலலிதாவை எப்படி அழைத்தார் அப்படின்னு இந்த ஸ்டாலினுக்கு மனசாட்சி இருந்தால் வெளியே சொல்லுவேன். பொது மேடையில், ரொம்ப கூட்டத்துக்குள்ளெல்லாம் இல்லை, பொது மேடையில் ஜெயலலிதாவை தீப்பொறி ஆறுமுகம் எப்படி அழைத்தார்? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மையார்னு சொன்னாரா, இல்லை ஜெயலலிதான் பேரை மட்டும் சொன்னாரா, இல்லை எப்படி அடைமொழியோடு அழைத்தார்? என்ன அடைமொழியோடு அழைத்தார்? இவர்களெல்லாம் பெண்களுடைய மரியாதை, கருணாநிதியும் துரைமுருகனும் பேசினது, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.